ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்லீவும் பட்டியும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன், அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் லென்த்து 8.5 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 8.5. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா லென்த்து. இது உள்ள மடிச்சடிக்கிறதுக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து இங்கிருந்து இங்கே நான் எடுக்கிறேன். இந்த ஆம்கோல் பார்த்தீங்களா, நான் சொல்லியிருக்கேன் இந்த ரவுண்ட் எடுக்கக்கூடாது, இந்த ரவுண்டு தான் எடுக்கணும். இந்த ரவுண்டு எடுக்கக்கூடாது, சரிங்களா? இதுதான் ரைட்டு, இந்த மாதிரி எடுக்கணும். இந்த எடுத்த இந்த அளவு தான் வந்து 16. அதை வந்து 16/2 ப்ளஸ் ஹாஃபு, அதை வந்து இங்கிருந்து இங்கே வச்சுக்கணும். 8, 8.5 வருது. 8.5 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கிருந்து ஒரு ஸ்லீவ் ரவுண்டு இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7.5 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இது வந்து அப்படியே ஸ்கேல் அளவு வச்சு எக்ஸ்ட்ரா துணி தைக்கிறதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா விடுறோம், இதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கிருந்து இந்த லென்த் என்ன எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பட்டிக்கு ஒரு ஃபார்முலா பண்ணி எடுத்தோம்ல, பட்டிக்கு 12 chest/12 எடுத்தோம்ல 3.6 அதை தான் வந்து இங்கிருந்து இங்கே வைக்கிறோம். இந்த லென்த்து 3.6, சரிங்களா? 3.6 இங்கே வச்சிருக்கோம். இப்போ இந்த 3.6க்கு இங்கேயும் ஒரு 3.6 எடுக்கிறோம். எதுக்குன்னா நேர் கோடு போட்டிருக்காங்க. இங்கிருந்து எடுத்து ஒரு 3.6 எடுத்து அப்படியே ஒரு நேர் கோடு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கிருந்து தான் நம்ம ஆம்கோல் இங்கே தான் வரையணும். ஆம்கோல் இங்கே தான் வரையணும். இதுக்கு வந்து இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கணும். அதான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கிருந்து இங்கே ஒரு நேர் கோடு போட்டுக்கணும். அப்போ இங்கிருந்து இங்கே ஒரு 1 இன்ச் எடுத்துக்கணும். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து இங்கே 1 இன்ச்சு, அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த எண்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுக்குள்ளதான் நம்ம ஸ்லீவை இங்கே வரையணும். இங்கே இதுக்குள்ள வந்து இந்த கட்டு வரையணும். இப்போ இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கையாலேயே கூட நம்ம வரைஞ்சிக்கலாம், அல்லது கர்வ் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த கர்வ் ஸ்கேலில் கரெக்டான இது கிடைக்காது நமக்கு வரையிறது, அப்போ நம்ம கையில் தான் வரையணும். இப்போ இதை நான் வைக்கிறேன். இங்கே வச்சு இந்த எண்டில் இதை வைக்கிறோம் பாருங்க. இந்த எண்டில் வச்சா ரொம்ப அப்படி வரைஞ்சிட்டு வருது. இங்கிருந்து வைக்கிறோம். வச்சு இது போட்டுறோம். இது வந்து நெக்கோட பேக்கு, சாரி கை ஸ்லீவோட பேக். ஓகே, இப்போ இங்க இருக்குல்ல, இங்க வந்து இங்கிருந்து இதை மார்க் பண்றோம். இந்த கையை கொஞ்சம் குறைஞ்சு வெட்டணும்ல, அந்த குறைஞ்சு வெட்டுறதை இங்கிருந்து இங்க வந்து இப்படி வச்சு சம்டைம்ஸ் கர்வ் யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் கர்வ் யூஸ் ஆகாமல் போயிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. கர்வ் கரெக்டாக வரலைன்னா நீங்கள் மேனுவலாக கொஞ்சம் கையிலையும் வரைய வேண்டியது இருக்கும். வரைஞ்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம வெட்டுறோம். சாரி, வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அளவு வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய பேக் கட் இருக்குல்ல, பேக் கட்டை வச்சு இந்த ஆம்கோலும் இந்த ஆம்கோலும் மேட்ச் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் காமிக்கிறேன். இந்த ஆம்கோல் இங்கே வைக்கிறோம். ஸ்டிச்சிங் கொஞ்சம் விட்டுறோம், இங்கே வைக்கிறோம். இது இங்கே வருது. அப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி போடணும். ஏன்னா ஸ்லீவு கரெக்டாக இது மேட்ச் ஆனாதான் நம்ம இது பண்ண முடியும். இங்கே வச்சு
இங்கே வச்சு இங்கிருந்து இந்த இதோடைய கொண்டு போயிடணும், இதோடைய கனெக்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்க, இங்கிருந்து நம்ம இந்த அளவு மார்க் பண்ணுவோம்ல, இந்த அளவே கொண்டு வந்து இங்கே இப்படி வைக்கணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய அளவு. கொஞ்சம் மேட்ச் ஆகும் கரெக்டா. இதோட ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் டாக்டர் கிட்ட. ஏன்னா ஆம்கோல் இந்த மெஷர்மெண்ட் வேணும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டா வந்துடும். இப்போ இதை வெட்டுறோம். மறக்காம ஜக்கா போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜக்கா போட்டுறணும் மறக்காம. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டுறோம். ஃப்ரண்ட்டும் மறக்காம ஃப்ரண்ட் வெட்டணுன்னு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஜக்கா போடுறோம். ஏன்னா ஸ்லீவ்ல பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு தெரியறதுக்காக இந்த ஜக்காவும் கண்டிப்பா போடணும். இப்போ வைக்கிறோம். கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. கரெக்டா மேட்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இதை மட்டும் கம்மி பண்ணிருக்கிறோம். ஆம்கோல் எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் என்ன எடுத்தோமோ அதுவே வைங்க, கரெக்டா இருக்கும். ஓகே, இப்படிதான் வெட்டணும் ஸ்லீவு. இது வந்து ஆம்கோலை ஸ்லீவ் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது வச்சு இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது, அப்போ நல்லாவே இருக்காது. அதனால நம்ம ஆம்கோல்ல ஏதாவது ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன ஏதாவது ஒரு பிளவுஸ்ல வரதான் செய்யும். வரும்போது அதை வந்து வெட்டும் போதே அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா தைக்கும் போது கரெக்டா வரலன்னா அது இழுத்து தைச்சா ஸ்லீவே வந்து நல்லாவே செட் ஆகாது. இதுக்கு பிளவுஸோட இப்படி செட் ஆகணும். இழுத்து பிடிச்சி மட்டும் தைக்கக்கூடாது எதையுமே. அதுவும் கரெக்டா வச்சு தைக்கணும். ஸ்லீவும் இழுத்து வச்சு தைக்கக்கூடாது, ஆம்கோலையும் இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. இப்போ இது கரெக்டா இது செட் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா இதுல நம்ம சும்மா ஒரு 1/4 இன்ச் இதெல்லாம் கம்மி பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டிக்கு பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வேணும். பேக் தட்டும் வேணும், ஃப்ரண்ட் தட்டும் வேணும். இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இப்படி வச்சுக்கிறோம் நேரா. இப்படி ஷோல்டர் வந்து நேரா வச்சு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சுக்கிறோம். இப்போ இது பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பட்டிக்கு ஒரு துணி எடுத்துக்கிறோம், பட்டி துணி. இப்போ என்ன பண்றோம், பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேமா வைக்கிறோங்க. இங்க வந்து சேமா வைக்கிறோம். இதுக்கு அடியில இந்த பட்டி துணியை அடியில வைக்கிறோம். அடியில வச்சு கரெக்டா இந்த பேக் கட் இருக்குல்ல, அதுக்கு அளவா அதுக்கு கீழே நேரா வைக்கிறோம். இந்த பேக் கட்டும் இந்த பட்டி இந்த அடியில வச்சிருக்கிற இந்த பட்டி துணியை நேரா ஒரே மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு இதையும் வந்து சமமா இங்க வச்சுக்கணும். இதையும் சமமா வச்சுக்கணும். இப்போ இது வந்து பேக் தட்டு, இது வந்து பட்டிக்கான துணி. இது அடியில வச்சுக்கணும். இந்த பேக் தட்டையும் சமமா வச்சுக்கணும் இதுக்கு. ஏன்னா இது பேக் தட்லயும் நம்ம தைக்கிறதுக்காக அளவு விட்டுருப்போம். இதோட அதே அளவு பட்டிக்கும் விட்டா போதும். இல்லை எக்ஸ்ட்ரா துணி இருந்து நீங்க மடிக்கிறதுக்குள்ளதா விடுறதா இருந்தாலும் விட்டுக்கங்க. ஆனா நம்ம மார்க்கிங் வந்து இதுல இருந்து தான் நம்ம பண்ண போறோம். இப்போ இதை வந்து இப்படி சமமா இப்படி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதை எப்படி மார்க் பண்றதுன்னா, இதுல இந்த பேக் தட் இருக்குல்ல, அதுல இருந்து இப்படி ஸ்ட்ரைட் போடுற பேக் தட்டோட மார்க்கிங் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். இந்த ஃப்ரண்ட் தட்டோட இந்த எண்ட் இருக்குல்ல, அந்த எண்டுக்கு இங்க ஒரு மார்க் வரும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பேக் தட் இருக்குல்ல, அந்த பேக் தட்டோட இதுக்கு நேரா இப்படி ஒரு மார்க்கிங் போடுறோம். இந்த ஃப்ரண்ட் தட் வச்சிருக்கோம்ல, அதுக்கு இப்படி ஒரு மார்க்கிங் போடுறோம். அவ்வளவுதான். இப்போ இதையும் வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போ அந்த பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வெளியே எடுத்துறோம். இப்போ நமக்கு இங்க என்ன அடுத்த மெஷர்மெண்ட் பண்ணணும்னா, வேலை எடுத்துக்கங்க. இப்போ இங்க வந்து நம்ம பட்டிக்கு எவ்வளவு வச்சோம், 3.6 வச்சோம். அந்த 3.6 இங்க நம்ம எடுக்கிறோம்.
இங்க 3.6 எடுக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த பட்டியோட ஹைட் எவ்வளவு இருக்கு, இதைய விட இங்க ஒரு 1 இன்ச் ஆட் பண்றோம் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த இதுக்கு நேரா இங்க கோடு போட்டுக்கிறோம். அதாவது இதுக்கு நேரா இங்க கோடு போட்டுக்கிறோம். இதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறோம். இது 1 இன்ச் தானே வச்சிருக்கிறோம், அதனால இங்கிருந்து இங்க ஒரு கோடு. அப்புறம் இங்க 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு. ஓகே, இப்போ இந்த கோட்டை வந்து இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல, இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, ஃப்ரண்ட்ல ஒரு 1/4 இன்ச்சு இங்க கிராஸ் வச்சு இந்த பட்டியை இங்க கிராஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்ல. ஓகே, இப்போ பட்டி இப்படிதான் பட்டி மார்க் பண்ணி வெட்டுறோம். இந்த பட்டியை வெட்டுறோம் பாருங்க. மறக்காம இதை ஜக்கா போட்டுருங்க, ஏன்னா இதுதான் ஃப்ரண்ட். ஏன்னா ஃப்ரண்ட் பேக் தெரியாம மாட்டி வச்சு தைச்சிருவாங்க. இது எல்லாமே இந்த மார்க்கிங், இந்த சின்ன சின்ன ஜக்கா இதெல்லாம் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தைக்கிறதுக்கும், கட்டிங் நீட்டா இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் வந்து பட்டி. இப்போ இந்த பட்டியை இதோட நம்ம வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட இந்த பட்டியை வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதை வந்து நம்ம மடக்கி தைச்சிருவோம். இந்த டாட்டை பிடிச்சிருவோம். கரெக்டா தைக்கும் போது இதுவும் இந்த டாட்டும் இதுவும் கனெக்ட் ஆகும். ஓகே, தைக்கும் போது கரெக்டா இந்த டாட்டும் இதுவும் கனெக்ட் ஆகும். இது வச்சுக்கிறோம். இப்படி பத்தி வைக்கிறீங்க, இந்த பத்தி வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இது அப்படியே பேக் வச்சு பேக் கட்டோட ஜாயின் வைக்கும்போது கரெக்டா சுட் ஆகும். ஓகே, இது வந்து கரெக்டா சூட் ஆகும். இப்போ இது பட்டி வச்சு நீங்க தைக்கும் போது கரெக்டா இதுக்கும் சூட் ஆகும். ஸ்லீவு, பட்டி, அவ்வளோதான். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.